ஸ்டெம்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா STEMனு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்டெம்னு சொன்னாங்க. பிள்ளைங்களை என்னங்க அது படிக்கணும்? ஸ்டெம் என்னது? 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 எம்னா இதெல்லாம் நாளைக்கு சேர்த்து செய்யறதுக்கு தான் நாங்கள் ஒரு சின்ன பாடம் அந்த மாதிரி ஸ்டெம் மாதிரி படிக்கிறோம்னா எப்படின்னு படிக்கிறதுக்கு தான் ஒரு யோசனை வச்சிருக்கணும். என்ன ஸ்டெம் மாதிரி படிக்கிறதா இருந்து ஓடி ஆடி படிச்சா தான் பையனுங்களுக்கு தேர்வை போன வகுப்புல குழப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரியான கோலம் போடுற படிக்கிறோம். என்னையா கோலம் நினைக்கிறீங்களா? விஞ்ஞானமே ஒரு கோலம் தாங்க. ஆனா நமக்கு இருக்கலாம் ஒரு அரைத்தான் தனி அரை தான் கிடைக்கும் சொல்றீங்களா? இருக்காதுங்க. அப்படியா? இது என்ன? இதே வர நான் இதே வரல இருக்கிறேன். அப்ப சரி நான் எங்க போகணும்? நான் புரிஞ்சுக்கணுங்க. நான் எங்க போகணும்? இப்ப எங்க போகணும்? நான் தொகுதிப்பர் நாடி கூட இதா இருக்கு. தொகுதிப்பர் நாடி கூட இங்க போய் இங்க ஓடணும். எங்க ஓடணும்? உடம்பு பூரா ஓடணும். நான் இதுக்கிட்டே ஓடிடுவேன். எல்லாம் கை கால் எல்லாம் போயிடுவேன். சரிங்களா? இப்ப என்ன கதையில கேட்டா நான் ஓட கொள்ள மறைக்கிறதுக்கு ஒரு வாழ்வு இருக்கு. இது எங்களுக்கு கீழே வராம லப் பண்ணிக்கணும். அதுதான் என்னது? லப்பு. தப்புன்னா என்னது? தப்பு இங்க வாழ்வு இருக்குது. இவர் இங்க க்ளோஸ் பண்ணணும், இவர் இங்க ஓப்பன் ஆகணும். ஒன்னு க்ளோஸ் ஒன்னு ஓப்பன். சொன்னது இங்க பாருங்க. இதைய அரைக்கணும். அப்புறம் இதே அறை இருக்கும். இதே நடிப்பேன். என்ன யோசிப்பீங்க? சரிங்கன்னா 90 போட்டுருக்காரு. என்ன 90? சரி ஓட்டு கேட்க பாருங்க. தெரியல நான் நம்பர் அடிச்சுக்கிட்டாருன்னு. அடே 90னா உங்க ஸ்கூல்ல 90% பாஸ் இருக்குது. எத்தனை வீத பாஸ்? 10% எங்க போச்சு? என்ன ஐயா பேராசை பிடிச்சவங்க நினைக்கிறீங்களா? படிப்புக்கு பேராசை நல்லதுதான். நீங்க வந்து 90 பீட் பண்ண 90க்கு அடுத்து என்னது? யாருக்கு 100 எடுக்கணும்? ஆனா எனக்கு யாராவது பாப்பா 100 எடுக்க